சிரிச்சவன் பேச்சவன் அந்த மாதிரி இருக்கும். ஓ மை காட், இப்போ நான் ஒரு பெஜாரான ஒரு கார் பார்க்குறேன். நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, ஆனால் உங்களோட மூஞ்சி நல்லா தெரியல. எப்போனா போர் அடிச்சு கடுப்பாயிடுச்சுன்னா இங்கே வந்து உட்காந்துறேன். हेलो दोस्तों, हमारी इसकी डेली सबसे Hey guys, I'm back with another vlog. இந்த vlogல என்னன்னா ரொம்ப பசி எடுத்தது, சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாக வெடிகிற அளவுக்கு சாப்பிட்டாச்சு. இப்போ சரி சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஆகணுன்றதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா சும்மா ஒரு வாக் போகலான்ட்டு நான் பபுள் டீ வாங்கி குடிக்கலான்னு ஒரு ஆசைப்பட்டிருக்கேன். அது கடை இருக்குமோ இருக்காது, எனக்கு முன்னாடியே இப்போ டிஸ்க்ளைமர் போட்டுறேன். கடை க்ளோஸ் ஆனாலும் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் பபுள் டீ வாங்கலான்ட்டு ஐடியா. பட் செம்மையாக பசிக்குது, சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாக வேறு இருக்குது. ஸோ அப்படியே நடந்துகிட்டே போய் பபுள் டீ வாங்கிட்டேன். பபுள் டீ இல்லைன்னா இங்கே டீ கடைலாம் இருக்காது, ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வரேன். ஓகேவா, பாய். சரி, இப்போது நாங்கள் இருக்கிற இடமே ஃபுல்லாக எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க, சிங்கிஸ் தான். ஃபுல்லாக அப்படி தான், ஒரு மண்ணும் புரியாது. நம்மளும் எதாவது தெரிஞ்ச மாதிரி கம்சாமி தான் அஷ்டே. ஸோ இப்போ போய் ப்ளூடூத் திச்சு பபுள் டீ குடிக்க போகிறோம். ஃப்ரண்ட் கேமரா எடுத்துருக்கேன். நிறைய பேர் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒரு பையன் சொன்னான், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, ஆனால் உங்களோட மூஞ்சி நல்லா தெரியல. ஸோ உங்கள் மூஞ்சி தெரியுற மாதிரி அடுத்த வாண்டி வீடியோ எடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ மூஞ்சி தெரிகிற மாதிரி தூக்கிய வீடியோ எடுக்கிறேன். என்ன மூஞ்சி தெரிகிற மாதிரி முன்னாடி ஏன் எடுக்கலன்னா கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு. இப்படியே போகிற வரைக்கும் இப்போது வெக்கமாவது மண்ணாவது தூக்கி போட்டு எதாவது பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பயம் இருக்குது, ஏன்னா என் ஃபோனை திருடிட்டு போயிடுவாங்க இப்படி தூக்கிட்டு இருந்தேன்னா. எங்கேருந்து எவன் பாயவான்னு தெரியாது, முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வறுமை கோட்டில் இருக்கிறதுனால என்னால் மைக் வாங்க முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் மைக் வாங்கிடுறேன். ஓ மை காட், இப்போ நான் ஒரு பெஜாரான ஒரு கார் பார்க்குறேன். ஸோ உங்களுக்காக காட்டுறேன். ஸோ கார் பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ போகிற வழியிலே பபுள் டீ வாங்க போகிறோம். என் ஃப்ரெண்டு வேறு காணோம். ஐயோ, அங்கே எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு எங்கே இருக்க எனக்கு தெரியும், நீ அங்கே தான் ஒழிச்சிருக்கேன்னு. வா. ஸோ ஐயோ, கடை மூடுற மாதிரி இருக்குது, கடை மூட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடையை காட்டுறேன். அது இருக்குல்ல, அந்த எல்லோ கலரில் 2 கடை, அதில் ஏதோ ஒரு கடை மிஸ்டர் எக்கு, ஹாப்பி லெமன், இது 2த்துல ஏதோ ஒரு கடையில் சூப்பராக இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஒன்று வாங்கி குடிக்கிறேன். இப்போ தான் வீடியோ ஆன் பண்ணுறேன். இப்போ இன்னொரு டேக் பண்ண ப்ரோ. என்ன டீ வாங்குறது? வித் போபா அண்ட் கோகனட் ஜெல்லி. Okay, is that possible? Will you add cream on that? Puff cream? We don't do puff cream. That's not the cream cheese. Okay. You can try that. Cream cheese. Okay. Some cheese on the top. Okay. Whoa. What shall we go with, bro? So we are going to buy milk you can tea. Try different, no? Edu bro? Coconut jelly. Coconut milk tea with boba and coconut jelly. Okay. So நான் இதான் வாங்க போகிறேன். லார்ஜ் வாங்கலாமா ஸ்மால் வாங்கலாமா? டிஃப்ரென்ஸே இல்லை, 50 ரூபா தான் டிஃப்ரென்ஸ். But okay, take the large. கோல்டு ப்ரோ, ஹாட். You tell her large hot. ஓகே, நான் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன். பட் அவங்களுக்கு என்ன மாதிரி அவங்களுக்கும் வெக்கமாக இருக்கான். ஸோ அதனால் வீடியோ எடுக்க போகிறதில்ல. ஸோ வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐம் ஸோ ஷைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். எனக்கும் ஷை இருக்குது, அதனால் ஆல்ரெடி வந்துருச்சு நம்மளோட பபுள் டீ. க்ரீமெல்லாம் போட்டு பபுள் டீ வாங்கியாச்சு. சுட பபுள் டீ வித் க்ரீம். வாங்கும் போது இதெல்லாம் கொடுப்பாங்க, ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பாங்க மேண்டேட்ரியாக. டோன்ட் எவர் ட்ரை டு ஓப்பன் இட் லைக் திஸ். ஓகே, சூடான பபுள் டீ. நம்ம ஊரில் டீ என்ன 10 ரூபாவா, இது 550 ரூபா. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், ஜஸ்ட் 500 ரூபா டிஃப்ரென்ஸ். என்ன எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. ஒன்றும் இல்லை,
ஆனால் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். The worst ever bubble tea I ever had. Flashback. இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு கடையில் சூப்பராக இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். கன்றாவியாக இருக்குது. இந்த ஃப்ளேவர் நல்லா இல்லை ப்ரோ. இது வேறு சூடாக வேறு வாங்கிட்டேன். ಫ್ರಿಜ್ಜಲ್ಲಿ ಇಡು ಹೋಗಿ. ಫ್ರಿಜ್ಲ ಕೋಲ್ಡ್ ಆಗುತ್ತೆ. பபுள் டீ ஒர்ஸ்ட் ஃப்ளேவரு. பட் ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கலாம். பட் இஃப் யூ ஆர் பையிங் பபுள் டீ இன் ஃபியூச்சர், கோவிங்கில் கோகோனட் ஜெல்லி மட்டும் போடுற மாதிரி வாங்காதீங்க. I won't even recommend you this flavor because பட் ஆனால் அந்த பஃப்டு க்ரீம் சீஸ் போட்டிருக்காங்களே அது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஆல் டுகெதர் ஐ லவ் திஸ் ஸோ மச். பபுள் டீ ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃப்ளேவர் நல்லா இல்லை. வேறு பபுள் டீலே வேரியஸ் இது இருக்குது ஃப்ளேவர்ஸ். மில்க் டீ இருக்குது, மோக்கா இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரூட் டீ இருக்குது. அப்புறம் மில்க் டீயில் எனக்கு பிடிச்சது, நான் அதுதான் சொல்ல மாட்டேன், மில்க் டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் பஃப் க்ரீம் போட்டு குடிக்கிறது என் மூச்சவன் பேச்சவன் அந்த மாதிரி இருக்கும். வழியே இல்லை, குடிச்சுதான் ஆகணும். நீ ட்ரை பண்ண ப்ரோ. இந்த ஸ்பாட் ரொம்ப ஸ்பெஷலான ஸ்பாட், சூப்பராக இருக்கும். இந்த ரெமோ படத்தில் ப்ரப்போசல் பண்ணுற சீன் இருக்கும்ல, தெரு ஃபுல்லாக லைட் செட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்பாட். என் ஹேர் கட் எப்படி இருக்கு? ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் இருக்குது இதில். இங்கே ஹாப்பி லெமனில் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் மிஸ்டர் எக்னு ஒன்று இருக்குது, அது சூப்பராக இருக்கும். You took in Mr. Egg only. If you see the glass. மிஸ்டர் எக்ல வாங்கினேன். ஹாப்பி லெமன்லேயும் நல்லா இருக்கும். இங்கே ஒரு ஷாப் இருக்குது, அங்கே ஒரு பபுள் டீ, அதை மூடிட்டாங்க. ஃபோக்கஸ் போங்க. மூடிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை, இங்கே குடிச்சாகணும். அது சூடாக வேறு குடிக்கணும், தொண்டை வேறு சில்லுன்னு குடித்தா தொண்டை கட்டி வேணுங்க. அதனால் சூடாக தான் குடிக்கும். இப்போவும் சொல்கிற பபுள் டீ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். என் ஃபேவரட் டீ ஒன்றும் குடிச்சு காட்டுறேன். பட் கண்டென்ட்டுக்காக இது எடுத்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். பட் என்னன்னா, எப்போனா போர் அடிச்சு கடுப்பாயிடுச்சுன்னா இங்கே வந்து உட்காந்துறேன். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பாட். நான் போய் உட்காந்துருவேன். எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்பேன் உட்காந்து. குட் நைட் படத்துலேருந்து சில் மக்கான ஒரு பாட்டு இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு ஹெட்செட்டில் போட்டு கேட்டேன்னா அவ்வளோதான், ஏதோ நான் மணலி புதுநகரில் இருக்க மாதிரி இருக்கும். அப்படின்னு ஓவர் சீன்லாம் இல்லை, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த வைப் வந்து மாதிரி ஹோம் வைப் கொடுக்கும். சொன்ன ரெமோ படம் செட்டு மாதிரி இருக்கா, சும்மா அப்படியே இங்கேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் ஃபுல்லாக. யாருன்னே தெரியல, மகான் நம்மளோட யூடியூப் வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணார். தட்ஸ் இட். திடீர்னு எல்லாருமே நல்லாவும் ரியாக்ட் பண்ணுவாங்க, திடீர்னு சில பேர் கோவமும் பண்ணுவாங்க. அதுக்காக எல்லாரும் கெட்டவங்க இல்லை, அதாவது நல்லவங்க இல்லை. உங்களுக்கு தோன்றதை நீங்கள் செய்யணும். ஜாலியாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. என்னடா ஃபிலாசபி பேசி கழுத்தறக்கிறான்னா உங்களுக்கு பிடிக்கலையா, கண்டுக்காதீங்க. நான் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, ஏதாவது லைஃப்பில் தேவைப்படும் அவங்களுக்கு இந்த பாட்டில் கடவுளாக என்னை பார்த்து அனுப்பி வச்சு அவங்களுக்கு இது சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கங்க. நான் இது சொல்கிறது எனக்கே சொல்லிக்கிற மாதிரியும் சில விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் இதை ஓட்டிக்கிட்டே இருக்கேன். ஸோ பி ஹாப்பி. திகட்டுது, பட் ஆனாலும் செம்மையாக இருக்குது. ₹550 கொடுத்து வாங்கியிருக்கீங்களா, ஃபுல்லாக குடிச்சு முடியணும். அதான் வீட்டுக்கு வந்தேன். விலாக்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் ப்ளீஸ், ஏன்னா கொஞ்சம் கண்டென்ட் ஐடியா வேணும். உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு, என்ன சொல்கிறது, ஐ ட்ரை டு ஃபுல்ஃபில் இட். பபுள் டீயும் வாங்கியாச்சு, குடிச்சாச்சு. அது எப்படி இருக்கும்னா என்னால் காட்ட முடியல. ஸோ அவங்க ஒத்துக்கலை. ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் காட்டலாமே. தூங்க போகிற டைம் இப்போது 10 மணி ஆகுது. ஆனாலும் என் கன்சிஸ்டன்சியை முறியடிக்கக்கூடாதுன்னு நாளைக்கு
நான் சாப்பிட்றது குக் பண்ணியிருக்கிறத பாருங்கள். பார்த்தீங்களா என்னன்னு தெரியுமா? சோயா 65 பண்ணியிருக்கேன், புளியோதரை பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நாளைக்கு காலையில் எடுத்து உட்காந்து சாப்பிட வேண்டியதான். இங்கே நடக்கிற வாழ்க்கை, அடிப்படை வாழ்க்கை இங்கே அப்படி தான். ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணணும், ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிடணும், ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிடணும். எங்களோட ஆயுதமே தெய்வம் தான் மைக்ரோவேவ். அவனை யூஸ் பண்ணி எங்களுக்கு கரண்ட் பில்லு அதிகமாகிடுச்சு. ஸோ என்ன கதைனா யூகேல இதுதான். நீங்கள் சுட சுட செஞ்சு சாப்பிட்லாம், அதெல்லாம் தப்புன்னு இல்லை, சொல்ல பண்ண மாட்டாங்கன்னா சொல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப இழுக்கிறேண்ணா, இல்லைனா கண்டென்ட்டே காட்ட மாட்டேற, சும்மா பேசிகிட்டே கழுத்து இறக்குறேன்னா எனக்கும் தெரில. பட் வாட் ஐ ஃபீல் ஐ வாண்ட் டு ஷோ, அதை தான் காட்டுறேன். உங்களுக்கு போக போக பயங்கரமான கண்டென்ட் எடுத்துகிட்டு வருவேன். என்ன சொல்கிறது, ஐ கேன் அஷ்யூர் யூ ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கண்டென்ட் வரும். ஆஸ் த பெஸ்ட் vlogger in the world நான் தான். அஃபர்மேஷன். ஸோ கொண்டு வருவேன். ஸோ போக போக அப்படியே ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்து என்ன பண்ணலான்ட்டு வரும். போக பார்ப்போம், என்டர்டெயின் பண்ணுவேன். ஸோ கைஸ், ஐ ஹவ் டிட் மோர் யாப்பிங். ஸோ இப்போவே இங்கேயே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlog இன்னும் பெட்டராக ஆக்க ட்ரை பண்ணுறேன், போக போக பெட்டராக ஆக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ and thank you for all your comments, whomever spend time to comment below my video. Thank you so much. I'll try to add more features. என்ன சொல்கிறது, இன்னும் என்டர்டெயின் பண்ணுவேன், இன்னும் கான்செப்ஷுவலாக எடுத்துகிட்டு போகிறேன். பட் போக போவேன். பட் அது வரைக்கும் உங்களோட சப்போர்ட், லவ் எல்லாமே வேணும். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு அம்மா பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் அப்பா பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியே பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களை அடுத்த vlogல சந்திப்பான் இந்த சூர்யா. பாய்.